Assalamualaikum. Hi everyone. Welcome to Bena's Creation. இன்னைக்கு வந்து இஃப்தாரோட ரெசிபி தான் பார்க்க போறோம். டே 3. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் வட்டலாப்பம் செய்யறதுக்கு. ஒரு 5 முட்டை வந்து நான் உடைச்சி ஊற்றிக்கிறேன். ஸோ வந்துட்டு இது ஃபுல்லாக ரெசிபி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 முட்டை போட்டு நான் அதுக்கு வந்துட்டு கூடவே தேவையான அளவு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். உங்கள்கிட்ட ஹேண்ட் பீட் இருந்துச்சுன்னா வேலை ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். முந்திரி பெருஞ்சீரகம்லாம் போட்டு அரைச்சி வச்சேன். ஸோ அதையும் நான் வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேஸ்ட்டுக்கு மெயினாக வந்துட்டு இதுதான். ஸோ வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சல்லடை வச்சு நல்லா வந்து வடிகட்டி எடுத்துருங்க. ஸோ நான் இதில் தான் வந்துட்டு வட்டலாப்பம் வைக்கிறது. ஸோ அதிலே வந்துட்டு நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பெருஞ்சீரகம்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல, ஸோ அதோட இதெல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு வடிதட்டில் வந்துடும். ஸோ வடிகட்டாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா இது வந்துட்டு திட்டு திட்டாக தெரியும், சாப்பிடக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் குக்கரில் வந்துட்டு தண்ணி வச்சு மேலே சல்லடை போட்டு ஸோ இதை நம்ம வந்துட்டு வேக வச்சிடலாம். விசில் போடாதீங்க, அதுக்கு பதிலாக வந்துட்டு நான் வந்து டம்ளர் வந்துட்டு கவுத்தி வச்சுருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு மெஷர்மெண்ட் கப்பால் 2.5 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன், கொஞ்சோண்டு உப்பு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ தான் ஜாலருக்கு வந்துட்டு வீசக்குள்ளே கட்டி இல்லாமல் வரும். ஸோ இதுவுமே வந்து ஜாலருக்கு பேட்டர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு, இது மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சிக்கிட்டால் தான் நமக்கு கட்டி இல்லாமல் வரும். ஸோ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் டேங்க் தூள் தான் வந்துட்டு கரைக்கிறேன். ஸோ அதுவுமே நான் 2 ஸ்பூன் அளவு போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க, 1 கப் தண்ணி. ஸோ வந்து நான் ஐஸ் வாட்டர்லாம் வந்துட்டு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. நோம்பு ஆரம்பித்ததுலேருந்து ஐஸ் வாட்டர்லாம் குடிக்கிறது இல்லை. இதை வந்துட்டு கரைச்சி இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னாக்கா நோம்பு திறக்கோல எடுத்துக்கிட்டால் அதுக்குள்ளே அது கூலிங் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம இதை ரெடி பண்ணி இது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடற்பாசி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம ரெடி பண்ணி கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன், ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜாலர் வீசுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். பாட்டிலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வந்துட்டு குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிடும், கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். அது நானும் வந்துட்டு 2-3 டைம் போனப்பையும் ஷாப்லேயும் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வந்துட்டு இந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் முடிச்சு எடுத்தால் தான் நமக்கு கொஞ்சம் பாடி அப்படிங்கலாம். சரின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த ரம்லான் டைமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷஹரு, அப்புறம் நோம்பு, அப்புறம் தொழுறது டைம் வந்துட்டு ரொட்டீனாக போயிட்டே இருக்குது. ஸோ ஓதிட்டு அப்படியே தொழுதுட்டு இருக்கிறதுக்கு டைம் ரொம்பவே கரெக்டாக இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லாவும் போயிட்டுருக்கு. இந்த வருஷம் நோம்பு வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்துட்டு ரொம்ப நைஸாக வெங்காயம், தக்காளி கொத்து பராட்டா பண்ணுறதுக்கு பராட்டாவை மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டு அடித்து எடுத்துருங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே வந்து ஒரு பேனில் வந்துட்டு ஒரு முட்டையை ஊற்றி நல்லா கொத்தி அது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன்.
ஸோ வந்துட்டு பராட்டாவை நல்லா பிச்சுட்டு இதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிருங்க. இப்போ நல்லா பவுடர் பண்ணி எடுக்கல நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கறதுக்கும் லுக் வைஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு முட்டையை நல்லா கொத்தி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அதிகமாக ஆயிலெலாம் சேர்த்துக்காதீங்க. ஸோ இந்த இஃப்தார் டைமில் எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் அதிகமாக வந்துட்டு ஆயிலெலாம் சேர்த்துக்காதீங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் டைமும் ஆயிடுச்சு. ஸோ குயிக்காக வந்துட்டு வேலையை முடிக்கணும். ஸோ வந்துட்டு இப்போ நான் வந்து உப்பு வந்து இதுலேயே சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் சட்டுன்னு நல்லா வதங்கி வந்துடும். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ ரொம்ப குயிக்காக வந்து வதங்கிடும். ஸோ அப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, மல்லிப்பழம் நான் வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிளாக் பெப்பரு, கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம எவ்வளோ வந்துட்டு குயிக்காக கிச்சனுக்கு வந்தாலும் கொஞ்சம் வந்துட்டு டிலே ஆக தான் செய்யுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு பண்ண பராட்டா தூள் எடுத்துக்கலாம். ஸோ அதையும் நல்லா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வந்து லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா வந்துட்டு உங்களுக்கு ஒரு மிக்ஸ் ஆகி எல்லாம் சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கொத்தி வச்சுருக்க முட்டையும் நல்லா அதில் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ரொம்ப ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம ஜூஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 பவுல் எடுத்திருக்கேன். கடற்பாசி வந்து ஒயிட் அண்ட் பிங்க்கில் போட்டிருக்கேன். ஸோ கடற்பாசி ரெசிபி பண்ணலை. ஸோ நான் வீடியோ எடுக்கலை. ஸோ அதை மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கட்டுறேன். அது கூட வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா ஊற வச்சுருக்கோம்ல, ஸோ அதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிசின் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த ஜூஸாக இருந்தாலும் நான் வந்துட்டு கண்டிப்பாக இதை நான் சேர்த்துப்பேன். ரொம்பவே குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால இப்போ வந்துட்டு நல்லா சில்லுன்னு இருக்கிற ஜூஸையும் சேர்த்துக்கோங்க. இதை லுக் வைஸாக பார்க்கக்குள்ளேயும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி கூட. ஸோ ஒரு மாதிரி சூப்பராக ட்ரிங்க் ரெடி ஆகிட்டு ஸோ வட்டலாப்பமும் சூப்பராக ரெடி ஆகிட்டு அதை பீஸ் போட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அப்புறம் நோம்பு கஞ்சி வந்துட்டு பள்ளிவாசல்லேருந்தே வந்துடும். ஸோ டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கே அம்பட்டு ருசியாக இருக்கும் அந்த கஞ்சி. ஸோ அதுக்கப்புறம் ஜூஸு, அதுக்கப்புறம் நம்ம கடற்பாசி பிங்க் கலரில் ரெடி பண்ணியிருக்கோம்ல, ஸோ பார்க்கறதுக்கே இந்த பிளேட்டிங்கில் வந்துட்டு ஒரு பிங்க் கலர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கடற்பாசியோட ஃபுல் ரெசிபி நான் போடுறேன். ஸோ மறந்துட்டேன். ஸோ அது ரொம்பவே ஈஸி கூட, பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் நம்ம ஜாலர் வீசி வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் வந்துட்டு அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இஃப்தாருக்கு ரொம்பவே ரெடி ஆகிட்டு இந்த ஃபுல் ரெசிபியை வந்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை இன்ஸ்டா வந்துட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் ஐடி கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக்லாம் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.